புளிய மர உச்சியில் நின்று பாம்பு நாடுதுன்னு பாட்டை மாற்றி மாற்றி பாடுறேன்னா புளிய மரம் பாருங்கள். புளியம் பூ எப்படி பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். புளியம் பழமும் அதில் இருக்க ஒரு பழம் விழுந்து கிடக்கா பாருங்கள். சில புளியம்பழம்லாம் இனிப்பாக இருக்குங்க. இந்த காலத்தில் கிராமத்தில் காலையில் 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு வந்துடுவாங்க சின்ன பிள்ளையெல்லாம் அந்த புளியம்பழம் பறக்கிறதுக்கு. சில பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பல்லெல்லாம் விளக்கியாச்சு சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான் பாருங்கள். சில புளியம்பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க. புளியம்பழம் புளிக்கத்தான் செய்யும். சில புளியம்பழம் இனிப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ பாருங்கள், பூ பூத்திருக்கு நிறையா. புளியம்பழம் பிறக்கிறது காலையிலே வந்து விழுகிற மழைக்கு விழுந்து கிடக்கும். மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா எந்நேரம் புளியம்பழம் பிறக்க வர்றாங்கன்னு தெரியாது. வந்து இந்த கீழே கிடக்கும். கீழே எடுத்தேன் பாருங்கள், இந்த மாதிரி கிடக்கும். பிறக்கிட்டு போவாங்க. புல் பிடுங்க போவோம் காடுகளுக்கு. புளியம்பழம் பிறக்க போவோம். இப்படி சேர்க்கறது சின்ன வயசில் சேர்ந்து எல்லாம் கிராமத்தில் அப்படி எல்லாத்தையும் பழக்கப்படுத்தியிருப்பாங்க. காலையில் பிள்ளைங்கள் எழுப்பி போய் புளியம்பழம் பிறக்கிட்டு வாடான்னு. விடிய கூட எங்கள் தாத்தாலாம் சத்தம் போட்டுருவார். போய் புளியம்பழம் பிறக்க போவோம். கிராமத்தில் போய் புல்லை பிடுங்கி கட்டி சிலரும் ஒரு ஆளை தூக்க முடியாது, இன்னொரு ஆளை வச்சு தூக்கி விட்டு வருவோம். இங்கே இருக்க புளியம்பழமும் அதில் இருக்குது. அடுத்து பூ பூத்துருச்சு. புளியம்பழம் உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? சூப்பராக புளியம்பழம் பூ பூத்து நல்லா காய்க்கும். இந்த வட்டம் அழகாக இருக்குது. சூப்பர். அதனால் கிராமத்து வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. அந்த காலத்து வாழ்க்கையெல்லாம் இப்போ எல்லாம் வீட்டில் என்ன செய்கிறாங்க பசங்க, ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க. எங்கள் தாத்தா எங்கள் மாமா தான் வாழை எல்லாருக்குன்னு அவங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்காரு. அடுத்து வர்றவங்கெல்லாம் கண்ட்ரோலாக வைக்க முடியல. கண்ட்ரோல் பற்றி இல்லை. அவங்க வாட்டுக்கிட்டு போயிடுறாங்க. ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு கேம் விளாண்டுட்டு என்ன கேம் வச்சுருக்காங்கன்னே தெரியலை. அவ்வளோ கேம் விளாட்றாங்க. வருங்காலம்லாம் மாறி போயிடுது. எந்த எக்ஸசைஸ் இல்லை, மூமெண்ட் இல்லை. பசங்கள்லாம் செல்லை வச்சுக்கிட்டு அதிலே யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகும்போது யாரோட டச் இல்லாமல் போயிடும். எல்லாம் ஃபோனே வாழ்க்கை மாதிரி அமைஞ்சிருச்சு. புளியம்பழம் இந்த காலத்தில் புளியம்பழம் பிறக்கணும். நிழல்லாம் வந்து எல்லோரும் சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க. இப்போ புளியமரம் நிழல் கிடச்சா கூட எந்த நிழல் குடித்தாலும் வந்து அவங்க பாட்டுக்கு இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பாட்டில் கிடைக்கு பாருங்கள். மக்கள் வந்து நிழலில் எப்படி என்னென்னமோ பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். சூப்பர் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம். பல புளியம்பழமே இருக்குது பழசு. இப்போயும் பூ பூத்துருக்கு. தேங்க்ஸ்.